ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த சைடில் வந்து படுக்க வேணும், எந்த பொசிஷனில் வந்து நம்ம தூங்கணும், ஸோ பேபி வந்து ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக க்ரோ ஆகணும் அப்படின்னா எந்த பொசிஷன் வந்து பெஸ்ட் பொசிஷன், அண்டு நம்ம வந்து தூங்கி எழுந்திருக்கும் போது திரும்பும் போது ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு எழுந்து உட்கார்ந்துட்டு தான் திரும்பணுமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை பாருங்க. ஸோ கர்ப்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த பொசிஷன்ல வந்து படுத்தா பேபிக்கு வந்து பெஸ்டா இருக்கும் அண்ட் பேபியோட ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும், பேபியோட க்ரோத்தும் நல்லா இருக்கும் அப்படின்றது டவுட் வந்துட்டு நிறைய பேத்துக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து பேபிக்கு வந்துட்டு க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த பொசிஷன்ல படுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எய்தர் லெஃப்ட் சைடு இல்லாட்டி ரைட் சைடு தான் திரும்பி படுத்துக்கணும். ஸோ நேரா படுக்கிறதோ இல்ல குப்புற படுக்கிறதோ அந்த மாதிரி பொசிஷன்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கர்ப்ப காலத்துல வந்துட்டு ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி படுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா பேபி வந்துட்டு ரொம்ப சிறுசா இருப்பாங்க, அப்பதான் வந்துட்டு உருவாயிருப்பாங்க கரு. ஸோ நீங்க எந்த பொசிஷன்ல படுத்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். அதே இது செகண்ட் ட்ரைமாஸ்டர்னு சொல்லிட்டு அடுத்த 3 மாசத்துல இருந்து அடுத்த லாஸ்ட் ட்ரைமாஸ்டர் அடுத்த 3 மாசம் வரைக்குமே வந்து பேபியோட க்ரோத் வந்துட்டு ட்ரெமெண்டஸா இருக்கும். ஸோ வயிறு வந்து ரொம்ப பெருசாயிட்டே போகுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேரா படுக்கிறதோ இல்ல குப்புற படுக்கிறதோ அந்த மாதிரி பொசிஷன்லாம் வந்துட்டு கட்டாயம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க வந்து எய்தர் லெஃப்ட் சைட் படுக்கலாம் இல்லாட்டி ரைட் சைட் படுக்கலாம். இதுதான் பெஸ்ட் பொசிஷன் ஃபார் ஸ்லீப்பிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் திரும்பி படுக்கும்போது எழுந்து உட்கார்ந்து தான் திரும்பி படுக்கணுமா டாக்டர், இல்ல அப்படின்னா கொடி சுத்திக்குமா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்கறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தவறான கருத்துங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படுத்துட்டு இருக்கும் போதே அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம், பிரச்சனை எதுவும் இல்லை. ஏன்னா கார்டு அரௌண்ட் நெக் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால வருதுங்க. ஸோ நீங்க நேரா படுக்கிறதுனாலயோ நீங்க எந்திரிச்சு உட்காராம படுக்கிறதுனாலயோ வந்துட்டு கார்டு வந்துட்டு ரிலீஸ் ஆக போறதும் இல்லை, இருக்கிற கார்டு வந்துட்டு சுத்த போறதும் இல்லை. ஸோ அது வந்துட்டு நீங்க யோசிக்கவே வேண்டியதில்லை. உங்களால முடியும் அப்படின்னா நம்ம வந்து மெதுவா எந்திரிச்சு படுத்துக்கலாம். முடியாதவங்க வந்துட்டு அதே ஸ்டெப்பை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா பண்ணிக்கோங்க. ஸோ நேரா படுத்திருக்கீங்க திரும்பணும் அப்படின்னா மெதுவா ஸ்லோவா திரும்புற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. முக்கியமா என்ன ரீசனுக்காக வந்துட்டு நம்ம வந்து லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ படுக்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிறு பெருசாக பெருசாக என்னவாகும்னா பேபி பெருசாகும் போது உள்ள ரத்த குழாயை வந்துட்டு பேபி வந்து அழுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நேராக படுத்திருக்கீங்க அப்படின்னா பேபி போய் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா நம்ம பிளட் ஃப்ளோ வந்துட்டு அழுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கீழே இருந்து நம்மளுக்கு பிளட் சப்ளை வந்துட்டு மேலே வரவே வராது. ஸோ கால் வீக்கம் அந்த மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கரெக்டாக பம்பிங் சிஸ்டமும் கரெக்டாக வராது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ரஸ் ஆகுறதுனால பேபிக்கும் பிளட் ஃப்ளோ சரியா போகாது. அப்போ பேபியோட க்ரோத்தும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். இந்த 2 மேஜர் ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு எய்தர் ரைட் சைடோ இல்லாட்டி லெஃப்ட் சைடோ படுக்க சொல்றது. இதுல வந்து லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷனா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூட்ரஸ் வந்து எப்பயுமே டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் ரைட் சைடு வந்து டில்ட் ஆயிருக்கிறதுனால நீங்க லெஃப்ட் சைடு படுத்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு படுக்க சொல்றது தேன் ரைட் சைடு. அடுத்து வாங்க இம்பார்ட்டன்டான டிப்ஸ் வந்துட்டு ஃபார் பெஸ்ட் பொசிஷன் எப்படி அப்படின்றத பார்த்துடலாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எய்தர் ரைட் சைடு இல்லாட்டி லெஃப்ட் சைடு படுத்துக்கோங்க. அப்படி படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லோ கொடுத்து படுத்துக்கோங்க. எங்கெங்க பில்லோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வயிற்றுக்கு கீழே ஒரு பில்லோ கொடுத்துக்கோங்க, உங்களோட நீக்கு கீழே ஒரு பில்லோ கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு சைடில் உங்கள் பேக் இருக்கும் இல்லையா, பேக்கு கீழேயும் வந்துட்டு ஒரு பில்லோ கொடுத்துக்கோங்க. அதாவது ஸ்பைனல் கார்டுக்கு கிட்ட ஒரு பில்லோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 பில்லோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஸோ எதனால நீக்கு கீழே பில்லோ கொடுக்க சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்பைனல் கார்டு வந்துட்டு ரொம்ப வந்து வளைஞ்சி இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸோ பேக் பெயின்லாம் உங்களுக்கு வந்து வராம இருக்கும். இப்பெல்லாம் கடையிலேயே வந்துட்டு மெட்டர்னிட்டி பில்லோஸ் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பில்லோஸ் வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் பொசிஷன் ஃபார் ஸ்லீப்பிங் வந்துட்டு இதுதான். அதை தவிர வந்துட்டு நீங்க லெஃப்ட் சைடு தான் படுக்கணும் அப்படின்றது இல்லை, தாராளமா நீங்க ரைட் சைடும் படுத்துக்கலாங்க. சரி டாக்டர் இந்த பொசிஷன்ல தான் தூங்கணும்னு சொல்றீங்க, சப்போஸ் நான் வந்துட்டு நேரா படுத்துட்டேன் அப்படின்னா தப்பா, என்னோட பேபி அஃபெக்ட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி நேரா படுக்கிறதுனால வந்துட்டு நம்ம பிளட் ஃப்ளோ தான் கம்ப்ரஸ் ஆகுமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வரப்போறது இல்லை. ஸோ நேரா படுத்திருக்கீங்க 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியாமலே வந்து படுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்க பேபி க்ரோத் எல்லாம் அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு எப்போ வந்து முழிப்பு வருதோ அப்போ வந்து ஒரு சைடா நீங்க திரும்பி படுத்துக்கோங்க. ஸோ எல்லா பிரெக்னென்ட் லேடிஸுமே ஆஃப்டர் 28 வீக்ஸுக்கு மேல நாங்க அட்வைஸ் பண்றது இதுதான். ஸோ பெஸ்ட் பொசிஷன் இதுதாங்க. அந்த பொசிஷன்ல வந்து நீங்க படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும், பேபியோட க்ரோத்தும் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஒரு பேபி வந்து நம்ம பெற்றெடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.